எந்த சமுதாயமும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சில சட்டத்திட்டங்கள் அவசியமான நடைமுறையா பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லாத இடங்கள் ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட 5 இடங்களை பற்றி தான் இந்த தொகுப்புல பார்க்க போகிறோம். மனிதன் வாழாத அண்டார்டிகா பகுதிகள் சட்டத்திட்டங்கள் அமல்படுத்தாத பகுதியா இருக்கு. 1959ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில ஆராய்ச்சி செய்யறதற்காக பல நாடுகள் ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட நாடுகளுக்கு அண்டார்டிகாவில அறிவியல் ஆராய்ச்சி நடத்த அனுமதி இருந்தாலும் அந்த இடத்தை நிர்வகிக்க அதிகாரம் கிடையாது. உலகத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்ட இந்த இடத்துல நிரந்தரமா யாரும் குடியேறது கிடையாது. இந்தியாவில அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நடுவுல இருக்கிற வடக்கு சென்டினல் தீவுல தான் வெளியுலக தொடர்பு இல்லாம பழங்குடியினர் மட்டுமே வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த பகுதி பழங்குடியினரை தவிர வெளியாட்கள் உள்ளே போனா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல இந்திய அரசோட சட்டம் எதுவுமே கிடையாது. உண்மையில பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்றதை விட அது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லலாம். அடுத்ததா கலிபோர்னியா சோனோரன் பாலைவனத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்லாப் சிட்டி. இங்க அரசாங்கம், வரி, கட்டட விதிமுறைகள்னு எந்த ரூல்ஸோ சட்டமோ கிடையாது. இங்க வாழ்ற மக்கள் கோட்பாடுகள், பாரம்பரிய மற்றும் நவீன பிரமாணங்களோட கலவையா வாழ்க்கை முறையை வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. யூ டு யூ, அதாவது நினைச்சதை செய்யலாம் அப்படிங்கிற கருத்தியல வளர்த்தெடுக்கிற இந்த இடத்துல வாழ்றவங்க துடிப்பான மற்றும் சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அரசாங்க ஆதரவு இல்லாததுனால உட்கட்டமைப்புகளும் அத்தியாவசிய தேவைகளும் இங்கு கிடைக்காதது ஒரு குறைபாடுதான். எந்த நாடும் உரிமை எடுத்துக்காததுனால சட்டங்கள் ஏதும் இல்லாம இருக்கிற இன்னொரு இடம் பிர் டேவல். எகிப்து மற்றும் சூடானுக்கு இடையில சுமார் 795 சதுர கிலோமீட்டர் பரப்புல இந்த பாலைவனம் இருக்குது. இந்த பகுதியை உரிமை கொண்டாடினா எல்லையை பகிரக்கூடிய நாடுகளோட கோரிக்கைகளை ஏற்க வேண்டியது வரும். அப்படிங்கறதுனால எந்த நாடும் இந்த இடத்தை கண்டுக்கிறதே இல்லைன்னா பாத்துக்கோங்க. அதே போல நிலப்பரப்புல இருக்கிற சட்டங்கள் கடற்பரப்புல வித்தியாசமான முறையில அணுகப்படும். கடற்கரையில இருந்து 12 நாட்டிக்கல் மைலுக்கு அப்புறம் இருக்கிற இடம் பிரத்யேக பொருளாதார மண்டலம், அதாவது EEZ அழைக்கப்படும். இந்த இடங்கள்ல நடக்கிற குற்றச்சம்பவங்களுக்கு சிலவற்றுக்கு தான் அண்டை நாடுகளுக்கு விசாரிக்கவோ தண்டிக்கவோ அதிகாரம் இருக்கு. 1982ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சீ சட்ட விதிமுறைகள் தான் இந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல கடைபிடிக்கப்படுகிறது. இப்படியான ஆழ்கடல் பகுதி விதிகளில் உள்ள சிக்கல்களால கடற்பரப்பு குற்றச்செயல்களை நெறிப்படுத்துவது கடற்சூழ் நாடுகளுக்கு சவாலாகவே இருந்து வருகிறது. சட்டங்களே இல்லாத எந்த இடத்திலையும் அதிக அளவிலானவர்கள் வாழாமல் உள்ளது மக்களுக்கு உண்மையாகவே என்ன தேவை என்ற சுவாரஸ்யமான கேள்வியை முன்வச்சு நம்மளை யோசிக்க வைக்கிறதுன்னு தான் சொல்லணும்.